இந்த தேர்வு முகமை நடத்தின அந்த தேர்வுகள் காரணமாக கடந்த 10 ஆண்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 89 முறை வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்குது. 23 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினாங்க. அந்த நீட் வினாத்தாள் 5 லட்சம் ரூபாயிலிருந்து பல லட்சம் ரூபாய்க்கான விற்றதை அரசாங்கமே ஒப்புக்கொண்டது. இந்த அரசாங்கம் பதில் சொல்லல. எனவே அந்த மக்கள் கொந்தளிப்பை சமூக வலைத்தளங்களை எதிரொலித்தா நீதிபதி என்ன சொல்றாருன்னா, ஏன் நீங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரே பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு இளைஞர்களை பார்த்து கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றம் பேசுறாரு. ஒன்றிய அரசு முழுக்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டு மாணவர்களை பேசுவதற்கு தைரியம் இல்லாத ஒரு பிரதமரையும் அமைச்சர் நம்ம பெற்றுக்கிறோம். 20 நாள் நாடாளுமன்ற வாசலில் போராட்டம், அமைதியாக அறவழியில் போராட்டம் நடத்துனாங்க. இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி பேரன்றாங்க. பொதுவாக அந்த மண்டி சவுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் எல்லாமே போகிறது. அந்த இடத்துல துணை ராணுவத்தை குவித்து வச்சு அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா நான் ரோட்டில் போராட்டம் பண்ணுறதுக்கு ஜனநாயக உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு மாணவர் வீதியில் லட்டியால் அடிக்கிறீங்க, துப்பாக்கி தூக்கி மிரட்டுறீங்க, தண்ணீர் புகை அடிக்கிறீங்க. இது முழுக்க அறவழி போராட்டம். அரசாங்கம் என்னன்னா இந்த ஜனநாயக வழியை பார்த்து பிஜேபி சர்க்கார் பயந்து இருக்கின்றது. நம்ம நாட்டு மாணவர்களுடைய தேர்வை நியாயமான முறையில் எழுதுவதற்கு நடத்துவதற்கு திராணியற்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு. அதை ஒப்புக்கொண்டனும், நாட்டு மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். இந்த ஜனநாயக பண்பு பிஜேபி இல்லைன்ற பார்க்க முடியுது. கடந்த 10 ஆண்டுகளாக தேசிய தேர்வு முகமை மூலமாக பல்வேறு தேர்வுகள் நடத்துவார்கள். நமக்கு நீட் தேர்வாக இருக்கலாம், நீட் தேர்வு மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்துக்கான கியூட் தேர்வுன்னு உட்பட கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட தேர்வுகளை அந்த தேர்வு முகமை நடத்திட்டு வராங்க. இந்த தேர்வு முகமை நடத்தின அந்த தேர்வுகள் காரணமாக கடந்த 10 ஆண்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 89 முறை வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்குது. ஒரு 50 முறை மறுதேர்வு நடத்தியிருக்கிறார்கள். இப்படி பல தேர்வுகளை அவங்க மோசடி நடத்தியிருக்காங்க. இதில் உச்சபட்சமாக என்னென்னா, இந்த ஆண்டு நீங்கள் சொன்னது போல் சிபிஎஸ்இ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்தப்படக்கூடிய தேர்வில் +2 வகுப்பு எழுதின மாணவர்களுக்கான வினாத்தாள் திருத்தக்கூடிய முறையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அது OSM மெத்தட். அது எப்படின்னா டீச்சர்ஸ் அந்த கொஷின் பேப்பரை திருத்தத்துக்கு பதிலாக எல்லா வினாத்தாளும் ஸ்கேன் பண்ணப்பட்டு அந்த ஸ்கேன் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுவாங்க. அது ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு வாத்தியார் அந்த கம்ப்யூட்டரில் திருத்தம் பண்ணுறதுன்ற மெத்தடை கொண்டு வந்தாங்க. இதற்கு ஒரு கான்ட்ராக்ட் விடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த கான்ட்ராக்டுக்காக நிபந்தனைகளை தளர்த்துறாங்க. எந்த விதமான பாதுகாப்போ இல்லை பொறுப்புணர்வு இல்லாத ஒரு மோசடியான ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட +2 மாணவர்களுடைய மதிப்பெண்ணை திருத்துவதற்கான ஒப்பந்தத்தை பாஜக அரசாங்கம் கொடுத்தது. அதே மாதிரி அந்த ஆசிரியர்களுக்கும் போதிய பயிற்சி கொடுக்கப்படலை, போதிய கால அவகாசம் கொடுக்கல. விளைவு என்னவென்னா, +2 தேர்வில் சிபிஎஸ்இ மாணவர்களில் மிகப்பெரிய முறைகேடு ஏற்பட்டது. தேர்வு எழுதின மாணவர்கள் ஒரு சரியான மதிப்பெண் பெற முடியல. அது மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவான உடனே ஒரு +2 படிக்கக்கூடிய மாணவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பிஜேபி அரசாங்கம் போடப்பட்ட ஒப்பந்த நகலை எடுத்து வெளியே போட்டார். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் போடும்போது பாதுகாப்போடு ஒப்பந்தம் போட்ட அதே அரசாங்கம் அந்த தனியார் நிறுவனத்துக்கு சாதகமாக ஒப்பந்த விதியில் திருத்திருந்த வெளியே கொண்டு வந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. +2 முடித்தோன்னே தான் அடுத்து மார்க் வந்தால் தான் உயர்கல்விக்கு போக முடியும். எல்லா மாணவர்களும் இந்த நல்ல மார்க் எடுத்து போடலாம், மிகப்பெரிய அளவு குறைஞ்ச மார்க் வருது. அப்புறம் மறுதேர்வு எழுது அந்த வினாத்தாளுக்கு போய் பார்த்தா அதில் பல மாணவர்களுக்கு ஒழுங்காகவே அவங்க தேர்வு நடத்த மதிப்பெண் விடலை, பல இடத்துல கேப் விட்டுருக்கு, ஒழுங்காக ஸ்கேன் பண்ணலை. இந்த முறைகேடு +2 எழுதக்கூடிய அந்த குடும்பங்களை சார்ந்த அத்தனை பேருனா மிகப்பெரிய அதிருப்தியை, கோபத்தை உருவாகுது. அது முடிச்ச அடுத்த ஒரு 10-20 நாளில் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. 23 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினாங்க. அந்த நீட் வினாத்தாள் 5 லட்சம் ரூபாயிலிருந்து பல லட்சம் ரூபாய்க்கான விற்றதை அரசாங்கமே ஒப்புக்கொண்டது. எனவே மீண்டும் மறுதேர்வு என்பதை அறிவிக்கிறாங்க. அப்போது இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம், குறிப்பாக மோடி அரசாங்கம் கல்வித்துறையில் முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த தோல்வி மாணவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை, ஆத்திரத்தை உருவாக்குது. அப்போ இதுக்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய ஒன்றிய கல்வி அமைச்சர் ஒத்த வார்த்தை பேசலை, ஒரு வார்த்தை பிரதமர் பேசலை. இந்த நாட்டுடைய மாணவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பிரதமர் பேசாமல் யார் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார்? இந்த நாட்டோட மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பதில் சொன்னால் இந்த அரசாங்கம் பதில் சொல்லலை. எனவே அந்த மக்கள் கொந்தளிப்பை சமூக வலைத்தளங்களை எதிரொலித்தா நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நீங்கள்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரே பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இளைஞர்களை பார்த்து கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றம் பேசுகிறாரு. எனவே இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த வார்த்தை என்ன கொச்சைப்படுத்தியோ அதே ஒரு அடையாளமாக்கி மூவ்மெண்ட் ஆக்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், உண்ணாவிரதம் 22வது நாள்
நீங்கள் விளக்குனீங்க எந்தெந்த பிரச்சனைகள்னால இவங்க இவ்வளோ கொந்தளிப்பில் இருக்கீங்க அப்படின்னு. இது கைது வரைக்கும் போகணுமா? அவர்களோட வந்து இப்போ பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க, 2 பேர் போய் இப்போ பேச போகிறாங்க, திரு நட்டா, ஜேபி நட்டா அவர்கள்ட்ட, ஒன்றிய அமைச்சர்கிட்ட. இந்த அளவுக்கு கைது வரைக்கும் போவதற்கான ஒரு ஒன்றிய அரசு இந்த நிலைப்பாடு, கடுமையான நிலைப்பாடு எடுப்பதற்கான காரணம் என்ன? ஒன்றிய அரசு முழுக்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டு மாணவர்களை பேசுவதற்கு தைரியம் இல்லாத ஒரு பிரதமரையும் அமைச்சர் நம்ம பெற்றுக்கிறோம். நம்ம நாட்டு மாணவர்கள் நம்மக்கிட்ட வந்து பேச வராங்க, ஆனால் பேசுறதுக்கு தயாராக இல்லை. 20 நாள் நாடாளுமன்ற வாசலில் போராட்டம், அமைதியாக அறவழியில் போராட்டம் நடத்துகிறாங்க. இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி பேரன்றாங்க. பொதுவாக அந்த மண்டி சவுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் எல்லாமே போகிறது. அந்த இடத்துல வந்து துணை ராணுவத்தை குவித்து வச்சு அடிச்சிருக்காங்க. நீங்களே விஷுவலில் காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா நான் ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு ஜனநாயக உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு மாணவர் வீதியில் வந்து லட்டியால் அடிக்கிறீங்க, துப்பாக்கி தூக்கி மிரட்டுறீங்க, தண்ணீர் புகை அடிக்கிறீங்க. இப்போ அதை தாண்டி இப்போ என்னன்னா எங்கெங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. இது முழுக்க அறவழி போராட்டம். அரசாங்கம் என்னன்னா இந்த ஜனநாயக வழியை பார்த்து பிஜேபி சர்க்கார் பயந்து இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது, முறைகேடு செய்திருக்கின்றது. நம்ம நாட்டு மாணவர்களுடைய தேர்வை நியாயமான முறையில் எழுதுவதற்கு நடத்துவதற்கு திராணியற்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு. அதை ஒப்புக்கொண்டணும், நாட்டு மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். இந்த ஜனநாயக பண்பு வந்து பிஜேபி இல்லைன்ற பார்க்க முடியுது. இல்லாட்டி எதுக்கு 21 நாள் ஒருத்தன் மனுஷனை உண்ணாவிரது சாவடிக்கிற வேலைக்கு இந்த அரசாங்கம் போனோம்? நீ யார்? நீ கவர்மெண்ட் யாரு? நான் எலெக்ட் பண்ண கவர்மெண்ட், எனக்கு தான் நீ சேவை செய்யணும். அப்ப என்னோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் வந்து போராட்டம் நடத்துறாரு, உண்ணாவிரதம் இருக்காருன்னா அதை கேட்க முடியலன்னா எதுக்கு இந்த அரசாங்கம் இருக்குது? இந்தியாவில் இருக்க எல்லா பிரதான அரசியல் கட்சிகளும் பேசுறாங்க. இன்னைக்கு நீங்க பார்லிமெண்ட்ல பாருங்க, அரை மணி நேரம் தள்ளி வச்சுட்டே போறாங்க. நாட்டோட மாணவர் போராட்டம் நடத்தினா அதை எடுத்து விவாதம் பண்ண முடியல. எதுக்கு நாடாளுமன்றம் இருக்குது? இந்த வன்முறை போராடக்கூடியவர்கள் நீங்க அடிச்சு, நீங்க உதைச்சி ஜெயிலில் போட்டா எதுவுமே உங்க நடக்காது. ஏன்னா விவசாயிகள் போராட்டம், ஓராண்டு காலம் விவசாயிகள் போராட்டம் அனைத்து அடக்குமுறையில் ஏவி வெற்றி பெற்றது. ஸ்டூடெண்ட் எழுச்சி இருக்கு இல்லையா, அது ஒரு வரவேற்கத்தக்க எழுச்சி. அது இது வந்து பல ஆண்டு காலமாக குமைந்து கிடந்ததுன்னா இதுக்கு ஒரு வடிவத்தை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்த சோனம் வாங்ஸு எடுத்த உண்ணாவிரதமும் இதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்கு. இயல்பாகவே அதே பந்தலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா காமிக்கிற பந்தல் மெயினாக இவங்க சோனம் வாங்சு இருக்கிற இடத்த காமிக்கிறோம். அங்கே பல பந்தல்கள் இருக்குது, சின்ன சின்ன பந்தல்கள் போட்டு பல இடதுசாரி மாணவர் அமைப்பு தலைவர்கள் அவர் 18 நாளாக உண்ணாவிரதம் தான் இன்றைக்கி காலைல தான் வந்து போய் முடிச்சிருக்காங்க. சமூக ஆர்வலாம் போய் கேட்டதுனால ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் முடிச்சிருக்காங்க. பலர் வந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இடதுசாரி அமைப்புகள் இருக்காங்க. இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் MA பேபி, பிருந்தா கரத் போன்றவர்களாம் நேரடியாக பேரணியில் போயிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியோட ரோல் வந்து என்னவா இருக்குது, மற்ற அரசியல் கட்சியோட ரோல் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப விமர்சனமாக சொல்ல வேண்டி இருக்குது என்னன்னா, அரசியல் கட்சியெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு கூடாது. நீங்கள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து பாஜக எதிர்ப்பு வந்து தலைநகர் டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நீட் எக்ஸாம் லீக்க மூடுறான்னு பார்த்தா பார்லிமெண்ட் கேட்டை மூடக்கூடிய ஒரு மோசடியில் வந்து பாஜக அரசாங்கம் இருக்கும்போது அரசியல் கட்சிகள் வீதிக்கு வர வேண்டும். இவர்கள் வந்து இந்த போராட்டத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். இந்த போராட்டம் என்பது என்ன? இந்திய நாட்டினுடைய கல்வி முறையை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும். தேசிய தேர்வு முகமை என்பது கலைக்கப்பட வேண்டும். நீட்டு தேர்வு வேணாம். மாநிலங்கள் அந்த தேர்வை வந்து எப்படி மருத்துவத்துக்கு எப்படி சேர்க்கணும் மாநிலங்கள் முடிவு பண்ணணும். இதுதான் முடிவு. அப்போ இந்த கோரிக்கையெல்லாம் தேர்தலில் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் கட்டாயம் வந்து இந்த போராடக்கூடிய மாணவர்களுக்கு அரணாக இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் விவாதத்தை எழுப்பது மட்டுமல்ல, வீதியில் இறங்கி இன்னைக்கு போராட வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு களமாக இருக்கின்றது. அந்த வேலையை காங்கிரஸ் கட்சி கட்டாயம் உறுதியாக பண்ண முடியும். ஏன்னா அங்கே வட இந்தியாவில் டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, சமாஜ்வாதி கட்சி போன்ற கட்சிகள் வந்து ஒரு முயற்சி எடுத்தால் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்ட முடியும். இடதுசாரி கட்சிகள் அவர்கள் சக்திக்கேற்ப அந்த அணிதிரள் சேர்ந்திருக்காங்க. நான் இங்கே இன்னொரு பார்லிமெண்ட்ல பண்ணது வந்து பார்லிமெண்ட்ல மல்லிகார்ஜுன கார்கே அந்த கேள்வி எழுப்புறாரு. இந்த நீட் பிரச்சனையா, மாணவர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம், வெளியில் இவ்வளோ கொந்தளிப்பு இருப்பது, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் போராடுறாங்கன்னு ராகுல் மல்லிகார்ஜுன கார்கே பேசுறாரு, காங்கிரஸ் தலைவர். அங்கே இருக்கக்கூடிய மித்த உறுப்பினர்களும் பேசியிருக்காங்க. இன்று நாள் ஃபுல்லும் வந்து முடக்கப்பட்டிருக்கு 2 அவைகளுமே. அங்கே பாராளுமன்றத்துக்குள்ள அந்த பிரச்சனையை முன்னெடுக்க தானே செய்கிறாங்க. இல்லை, பாராளுமன்றத்தில் அதுக்குள்ளே முன்னெடுக்கலாம். எதுக்கு அரசியல் கட்சிகள் இருக்குது, எதிர்கட்சின்னு எதுக்கு இருக்குது? இதெல்லாம் ஒரு பெரிய வேலையாது. பார்லிமெண்ட்டில் கேட்டது வரவேற்கத்தக்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீங்க, ரோட்டுக்கு வாங்க. இப்போ நீங்கள் வந்து டெல்லி மாதிரி மாநிலத்தில் NSU போன்ற மாணவர் அமைப்புகள் ஓரளவுக்கு பலம் இருக்கக்கூடிய விஷயங்கள் சுற்று 10 பார்த்தீங்கன்னா டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் காங்கிரஸ் கட்சியால் ஆட்களை திரட்ட முடியும். திரட்டு வீதிக்கு வந்து ஒரு வரலையா இல்லையா களத்தில் அந்த ஸ்ட்ரென்த்து சொல்கிறேன். அது வந்து பேரளவுக்கு வந்து இப்போ நீங்கள் இடதுசாரி மாணவர் அமைப்புகள் போராடிட்டு இருக்காங்களே, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க. இவங்க எங்க போறாங்க? இது மட்டும் இல்லை, இந்த ஆதரவு தெரிவித்து கடந்த 20 நாளில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. குறிப்பாக இந்திய மாணவர் சங்கம் போராட்டம் பீகாரில் மட்டும் சார்
3 மாணவர்கள் கடந்த 30 நாளில் ஜெயிலில் வச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் பெயில் மூவ் பண்ண விட மாட்டேறாங்க. நாடு முழுக்க இடதுசாரி மாணவர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் பல பேர் சிறையில் இருக்கிறாங்க, இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு போதிய வெளிச்சம் வந்து ஊடகங்களில் கிடைக்கல. இப்போ டெல்லி போராட்டத்தின் மூலமாக இந்த பிரச்சனை வெளிவருது. நாடு முழுக்க அந்த கொந்தளிப்பை இன்னைக்கு மாணவர் இயக்கம் வந்து மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு சரியாக நம்ம ஜனநாயகத்துக்குள்ள நம்ம மாணவர்கள் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்ப களமிறங்கி இருக்கிறார்கள். இப்போ நான் இந்த ஷோ மூலமா ஒரு கேள்வி வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் வந்து கோரிக்கை விடுக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு என்பது நீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தான் எடுத்தோம். தமிழ்நாட்டில் தான் முதலாவதாக நீட்டுக்கு எதிர்ப்பான ஒரு கிளர்ச்சி நடந்தது. கருத்தியல் உருவாக்கமே தமிழ்நாடு நடந்தது. அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு விஜய் அவர்கள் டெல்லி நடக்கிற போராட்டத்துக்கு உடனடியாக அவர் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அந்த தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் பிரமுகர்கள் டெல்லியில் சென்று அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோடு கைகோர்க்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய குரல், தமிழக முதலமைச்சருடைய குரல் என்பது தமிழ்நாட்டினுடைய குரல். எனவே தாவேகா அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியிருக்குது. இது வந்து ரொம்ப மிக முக்கியமான கோரிக்கை நான் வைக்க விரும்புகிறேன். போராட்டம் என்பது நீட் முறைகேடு மட்டுமல்ல, இல்லை சிபிஎஸ்சி வினாத்தாள் அந்த கசிவு அல்லது அது முறைகேடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக கல்வி மற்றும் வேலையின்மை பிரச்சனையினுடைய ஒரு அடித்தளமாக தான் இந்த இளைஞருடைய எழுச்சியை நம்ம பார்க்குறோம். வரலாற்றில் இந்த நாள் வந்து மிக முக்கியமாக எழுதப்படும். அது எப்படி எழுதப்படும் சொன்னால், சொந்த நாட்டு மாணவர்களை பார்த்து நாடாளுமன்ற கதவை பூட்டி கொண்டார் மோடி என வரலாறு எழுதியிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியை வந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். இது தொடர வேண்டியிருக்கின்றது. நம்முடைய கோரிக்கையை பொறுத்தவரைனா இந்த நீட்டெல்லாம் நடத்தக்கூடிய அந்த தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அது முழுமையாக கலைக்கப்பட வேண்டும். இந்த நீட் தேர்வு மூலமாக கிட்டத்தட்ட 60,000 கோடி பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நுழைவுத் தேர்வு மூலமாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய இலக்கு என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷத்தில் அதை வந்து 1.5 லட்சம் கோடியாக மாற்றலான்றாங்க. அந்த கல்வி வியாபாரிகளுக்கு சாதகமாக பாஜக அரசாங்கம் செயல்படுது. ஒன்று. ரெண்டாவது, மாநில உரிமையை முழுமையாக பறித்து மத்தியில் அதிகாரத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள். இந்த 2 விஷயமும் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம் போது மாணவர் இயக்கம், மாணவர்கள் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தும், அரசியல் கட்சிகள் நாடாளுமன்றத்தினுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு மாநில உரிமையை பாதுகாப்பதற்காக கல்வி வியாபாரமயமாக்குறதான போராட்டத்தை அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கணும். இவங்க எந்த ஜிமிக் பண்ணி இப்போ நான் பேச்சுவார்த்தை பண்ண முடிச்சிட்டாலும் இந்த போராட்டம் ஓயவே ஓயாது. இது பல ரூபங்களில் நாடு முழுக்க வெடித்து எழும்பி கொண்டே தான் இருக்கும்.